ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 ஆண்டு புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருக்கத்தக்கதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டிலா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீ தந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, இந்த விசேஷ கிருபினால் இரக்கத்தினாலும் நீரினை நடத்தி வருவதற்காக நன்றி. எல்லா வருங்கால நல்ல ஈவுகளை நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டு வாழ்விலே சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. 2020 ஆண்டின் பல்வேறு போராட்டங்களின் மத்தியிலே நீங்களை பாராட்டி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். புத்தாண்டின் புதிய கிருபைகளை உம்முடைய கரத்திலே நான் பெற்று உடைய பேர் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்த மக்களாக இந்த உலகத்தில் உமக்கு என்று சாட்சி பெற ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும், இந்த தெய்வீக ஆராதனை முற்றிலுமாக கர்த்தர் பொறுப்படுத்தி இந்த வல்ல நாமத்தை நீரே மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 397 பாடல் பாடும். கீதங்கள் 397 பாடல், பாமாலை 253. பாமாலை 253. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும்
அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய தேவனாய் கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையே வாசிக்க வேண்டிய சங்கீதம் 65. 65ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்தாவியாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையா இருக்கிற ரட்சிப்பின் தேவனே, நிர்பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருள்கிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவருடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாகிற இடங்களில் குடியாயிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறார். தேவரி பூமி விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் பரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாளர்களுக்கு தண்ணீர் எடுத்து அதன் மலைகளால் கரை பண்ணி அதன் பெயரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சல் வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்கள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து உட்காருங்கள். பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் முடிய. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் முடிய. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன்
கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்கள் அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தங்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை வாசித்து முன்னதாயிற்று. ஜெபம் பண்ண கடவோம். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். 2020 ஆண்டின் கடைசி மணித்துளிகள், கடைசி நிமிட நேரங்களிலே ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். 2020 ஆண்டு உலகமெங்கும் ஒரு பேரதிர்ச்சியை, பயங்கரங்களை ஏற்படுத்திய ஒரு ஆண்டு. லட்சோப லட்ச மக்கள் மரித்த ஒரு சூழ்நிலை. கொரோனா தொற்று நோயாலே அனைத்து நாடுகளும் பாதிக்கப்பட்டது. எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டது. இந்தியாவும் பாதிக்கப்பட்டது. நம்முடைய தமிழகம், நம்முடைய பகுதி எல்லாமே பாதிக்கப்பட்டது. அநேக மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டை நம்மை கூட்டி தந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவன் சுகம்பலன் தந்தீரே ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். கிருபையாக நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து நம்முடைய வாழ்வில் போதுமானவராக இருந்து நடத்தியிருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு ஆண்டாக இது விளங்கினாலும் கிருபையாக நம்முடைய பிரயாசங்களை வர்த்திய பண்ணி நடத்தியிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். திருச்சபையாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். இடைப்பட்ட காலங்களிலே தேவாலயம் முழுக்க பூட்டப்பட்டு கிடந்த ஒரு காலம் இருந்தது. பிற்பாடு நமக்கு இந்த இணையதளம் வழியாக நம் ஆராதனை பங்கு பெற்றோம். பிற்பாடு தேவாலயங்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவர் கிருபையாக இறங்கி நம்மை வழி நடத்தியிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே, சமுதாய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. யாவர் இணைந்து சங்கீதக்காரனோடு நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இக்கட்டான சூழலிலே கிதியோனை அழைத்தார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசியை கேட்டோம். ஆண்டவர் மகத்துவமானவர், இந்த உலகின் மீது மிகுந்த கரிசனை உடையவர். நம்முடைய குடும்பங்கள் மீது, தனிநபர் மீது ஒரு கரிசனை உடையவர். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கின்ற ஆண்டவர், அதே நேரத்தில் நொறுங்குண்ட உள்ளம் கொண்ட மக்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். நம் ஒவ்வொரு மீது தனிப்பட்ட முறையிலே கரிசனை கொண்ட ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ்வேன் என்று புதிய ஆண்டிலே நாம் தீர்மானம் செய்வோம். திருச்சபை நலத்திலும் சமுதாய நலத்திலும் அக்கறை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். நல்ல குணாதிசயங்களை பற்றிக் கொள்வோம்.
ஆவியின் கனிகள் உடைய மக்களாக பிறருக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விளங்குவோம். தீய பழக்க வழக்கங்களை களைந்து போடுவோம். நல்ல தீர்மானங்களை எடுத்து புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரம். கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி. 2020 ஆண்டின் கடைசி மணித்துளிகள் இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய அர்ப்பணத்தோடு புதிய தீர்மானங்களோடு நான் கடந்து செல்ல அனுகிரகம் செய்வீராக. நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே, சமுதாய வாழ்விலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அன்பும் கருணையும் கொண்ட மக்களாக வாழ நீர் எங்களை அனுகிரகம் செய்யும். உடைய பரிசுத்த நாமம் என்றும் எங்களுடைய வாழ்வில் மகிமைப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். புத்தாண்டு எங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும். அன்று தொலைக்காட்சி வழியாக இதில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள், இணையதளம் வழியாக ஆராதிக்கின்ற பிள்ளைகள் எல்லாரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். எல்லா நன்மையினாலும் வழி நடத்தும். நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் அதிகமான நன்மைகளை தந்து நாள்தோறும் ஆண்டவர்களை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் 2021 ஆண்டை அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக விளங்குவதாக. உங்களுடைய போக்கு வரவுகளிலே கர்த்தர் பாதுகாவலை தருவாராக. உடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்ப வாழ்வின் சம்பூர்ணமான நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஆன்மீக வாழ்விலும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ துணை செய்வாராக. திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாள்தோறும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 371 பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 371, கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தரின் ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமன்றங்களே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, அசரியாவே, மீகாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வர்முள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்கள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவர், பரிவுடன் இறங்குவிப்பவனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவர், பரிவுடன் இறங்குவிப்பவனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவர், பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவர், பரிவுடன் இறங்குவிப்பவனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி அருளுடனே பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். ஜெபம் பண்ண கிடவோம். பொதுவான பாவரிக்கை விண்ணப்பத்தை நாம் யாவரும் கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டி நீதி வழியில் உண்மையாக பின்பற்றவில்லை. இந்த விடுதலை அருட்பொழியில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மிகுந்த இரக்கத்தினால் பாவமுறைகளை சுத்திகரியும் இந்த பரிசுத்தாவின் விடுதலை பெறவும் புது ஜீவனுடர்களை வாழவும் உம்மோடு சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். வருத்தப்பட்டு பாரல் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் மாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவைகளில் இருந்து உங்கள் விடுதலை ஆக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சகலத்தையும் புதிய படைப்பாக மாற்ற வல்லமை உள்ளவரே, இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2021ஆம் ஆண்டில் நான் பிரவேசிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களை முன் சென்று எல்லா நன்மையினாலும் கிருவினாலும் எங்கள் ஆண்டுகொள்ள மன்றாடுகின்றோம். தடைகள் மேடு பள்ளங்களை தாண்ட உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் மென்மேல் வளர்ச்சியடைய திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக வாழ ஆண்டு அனுகிரகம் செய்யும். எல்லா நன்மையினால் கிருவினால் நாள்தோறும் கர்த்தங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். தயவு உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையான நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் நமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவையானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தனவர், உண்டாக்கப்பட்டவர், நினைக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் நமக்காக சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் உலகத்தில் வீற்றிட்டார். உயிருள்ளவரையோ மறைந்தவரையோ நியாயம் தீர்க்க மாயோடு எதிர்ப்பு வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவுகளை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரன் என்று புறப்படுவாய். பிதாவோடு வானோடும் கூட தோற்றமாய் தீர்க்கதரிசி மூலமாக விசுவாசிக்கிறேன். ஒரே விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு நினைவுகொண்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறோம். மர்மிக்கிற ஜீவனோ பார்க்கிறேன். ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக கீதங்கள் 392 பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 392, பாமாலை 83, கிறிஸ்து சபை பாமாலை 83. நீர் தந்த நன்மை யாவையும் நினைத்து கர்த்தரே மகிழ்ச்சியோடு என்றைக்கும் நான் துதி செய்வேனே என்ற பாடல். நீ தந்த நன்மையால்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. புதிய வருஷம் 2021 வருஷம் ஆண்டவர் தம்முடைய அருள் கொடையினாலும் கிருபையினாலும் நமக்கு தந்த ஒரு புதிய ஆண்டு. கடந்த ஆண்டில் பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே அதை கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நாள்தோறும் ஆண்டு கொள்வாராக. இந்த புத்தாண்டு ஆராதனை இணையதளம் வழியாக ஒளிபரப்பு செய்யப்பட, தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பு செய்யப்பட நமக்கு அதை ஸ்பான்சர் செய்திருப்பது குஜராத்தில் உள்ள அருமையான ஒரு சகோதரன். நம்முடைய திருமண்டலத்தை சேர்ந்தவர்கள் தான். குஜராத்தின் தலைநகர் அகமதாபாத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அருமையான சகோதரனுக்கு குடும்பத்தார் நன்றி. கர்த்தருடைய பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த இணையதள ஆராதனை அனைத்தையுமே அமெரிக்காவில் உள்ள ஒரு சகோதரர், அவர் நம்ம டயசிஸை சேர்ந்தவங்க. இருவருமே டோனாவூர் சபையோடு நேரடி தொடர்பு கொண்டவங்க கிடையாது, இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது. ஆனால் நம்முடைய டயசிஸை சேர்ந்தவங்க நம்முடைய ஆராதனைகள் மீது அவர்கள் பிரியம் வைத்து இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மற்ற எல்லா ஆராதனைகளையுமே அமெரிக்காவில் வசிக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தை சேர்ந்த அருமையான ஒரு விசுவாச குடும்பத்தார் அவங்க ஸ்பான்சர் செய்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரமாக டோனாவூர் கிறிஸ்து ஆலயத்திலே இருந்து ஆராதனைகள் அனைத்தும் நேரலையிலே ரெக்கார்டிங் செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படாதபடி நேரலையிலேயே லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும். துரிதமாக கர்த்தர் அதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அதற்கும் பலர் உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் உதவி செய்கின்ற பிள்ளைகளுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நம்ம அருகாமையில் உள்ள களக்காட்டிலிருந்து அருமையான ஒரு விசுவாச குடும்பத்தார் லைவ் ப்ரோக்ராம் அதற்காக அவங்க உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதில் சில தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆண்டு நிச்சயமாக அதிலும் ஆண்டவர் உதவி செய்வார் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாக நம்புகின்றேன். இந்த அருமையான ஆல்டர் கிளாஸ் புதிதாக மாற்றப்பட இருக்கிறது. அந்த ஆல்டர் கிளாஸ் அதற்கும் அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த சகோதரனை உதவி செய்தாங்க, பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்தாங்க. மீண்டும் அந்த விசுவாச குடும்பத்தாருக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்கிற நன்மைகளுக்கு நாம் பதிலுபகாரமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் ஊழியங்களை தாங்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஊழியம் செய்வதும் ஊழியங்களை தாங்குவதும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இல்லை, திருநெல்வேலி திருமண்டலம் அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை கொண்டது. எல்லா ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதியை சேர்ந்தவங்க ஊழியங்களை எப்போதும் தாங்கி கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். அந்த நாட்களில் நம்ம மத்தியில் வந்து மிஷினரி ஊழியம் செய்த அந்த மிஷினரிமாருடைய அந்த போதனைகள் தான் அதுக்கு இணங்க ஊழியங்களை தாங்குவதிலே முன்னிற்கின்ற திருநெல்வேலி திருமண்டல மக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி நேசர் டயசிஸ் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் இந்த பணியை செய்கிறீங்க. எல்லாரையும் மாவட்டம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ தென்காசி மாவட்டம் ஆகிட்டது இல்லை, அது மாவட்டம் டயசிஸ் திருநெல்வேலி தான். எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கின்றீர்கள், ஜெபிக்கின்றீர்கள். நிறைவான நன்மைகளை பெற்று இறைநாமத்தை மையப்படுத்த இந்த புத்தாண்டி சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த ரெக்கார்டிங் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய பாடர் குழுக்கள், டோனாவூர் கிறிஸ்து ஆலய பாய்ஸ் ஸ்கொயர் மற்றும் கேர்ள்ஸ் ஸ்கொயர் அதிகமாக அவங்க உதவி செய்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இசைக்கருவி மீட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆர்கனிஸ்ட், கீபோர்டு ஆர்டிஸ்ட் எல்லாருக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாக பல்வேறு விதத்தில் இங்கே முன்னணியில் நின்று இதுக்கு பின்னணியிலே நின்று அங்கே உதவி செய்கின்ற உழைக்கின்ற பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. டோனாவூர் கிறிஸ்து ஆலயமே நீ வளர்ந்து பெருகுவாயாக. இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இணையதளங்கள் வழியாக பார்க்கின்ற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. புத்தாண்டின் சகல நன்மைகளை நீங்கள் பெற்று இறைநாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த புத்தாண்டின் வாக்குத்தத்தம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவன் என்ன, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோன் நியாயாதிபதிகளின் சரித்திரத்தில் கிதியோன் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவன் பேருக்கு அர்த்தம் வெட்டி வீழ்த்துபவன். மரங்களை வெட்டி வீழ்த்துவாங்க பார்த்தீங்களா, வெட்டி வீழ்த்துபவன், அதான் அவனுடைய பேருடைய அர்த்தம். இந்த கிதியோனுடைய வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் மீண்டும் மீண்டும் வாசிக்கின்ற சில வரலாறுகளிலே கிதியோனின் வரலாறு ஒன்று. ஏன்னா அவனுடைய ஒரு சிறந்த குணாதிசயம் ரொம்ப கவர்ந்துச்சு. அது என்னன்னா, மீதியானியரை தோற்கடித்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பான், எல்லாம் நடக்கும். எல்லாம் முடிந்த பிற்பாடு மாபெரும் வேதனையிலே இருந்து, கொடிய வேதனையிலே 7 ஆண்டு காலம் சிக்கி தவித்த கொடிய வேதனையில இருந்து இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் விடுதலை அடைவாங்க, மீதியானே தோற்கடிக்கப்படுவாங்க. எல்லாம் முடிந்த பிற்பாடு இஸ்ரவேலர் எல்லாரும் அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அது கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். இவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. மீதியானரை முறியடித்து இஸ்ரவேலை ரட்சித்தாகிவிட்டது. இப்ப அவங்க சொல்றாங்க கிதியோனிடம், நீர் எங்களுக்கு மாபெரும் விடுதலை கொடுத்து விட்டீர், எனவே முதலாவது நீர் எங்களை ஆளுகை செய்யும், பிறகு உங்களுடைய குமாரர் ஆளுகை செய்யட்டும், அதுக்கு பிறகு உங்களுடைய குமாரனுடைய குமாரர்கள் ஆளுகை செய்யட்டும். என்ன அர்த்தம்? நீர் எங்களை ராஜாவாக இரும். ராஜாவில் தானே அப்படி வரும், சந்ததியாக ஆளுகை செய்வது. ராஜா, ராஜாவோட பிள்ளை, அவனுடைய பேர பிள்ளை. நீ ராஜாவாக எங்களை ஆளுகை செய்யுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. யாரும் லகுவாக அதை அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க. பார்த்தீங்களா, கடவுள் உங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரு, அழகான வார்த்தை என்று உடனடியாக அதை பிடிச்சிக்கிடுவாங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு யாராவது தொகுதி மக்கள் பெரிய அளவில் சேர்ந்து, நீர் எங்களுக்கு எம்எல்ஏ ஆயிரும், உமக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை எம்எல்ஏவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு உங்களுடைய பேர பிள்ளை எம்எல்ஏவாக இருக்கட்டும், எங்கள் தொகுதிக்கு, எங்கள் தொகுதிக்கு நீங்கள் தான் நிரந்தர எம்எல்ஏ, நீங்களும் உங்களுடைய குடும்பம்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லையா? உடனே பிடிச்சிக்கிடுவாங்க. ரைட், பார்த்தீங்களா, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறீங்க. அதில் நம்முடைய சபை வரலாற்றில் எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தட்ட, நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் டிசி எங்களுக்கு, அதுக்கு பிறகு உங்கள் மகன் டிசியாக இருக்கட்டும், அது பிற்பாடு உங்கள் பேரப்பிள்ளை டிசியாக இருக்கட்டும், எங்கள் பாஸ்டேட்டுக்கு நீங்கள் தான் நீங்களும் உங்கள் குடும்பம் தான் நிரந்தர டிசி அப்படின்னா ஆர்வத்தோடு பிடிச்சிக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரு என்ன டக்குன்னு பிடிச்சிக்கிடுவாங்க. அங்கே பதவிகளுக்கு ஆளாய் பறக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? எம்எல்ஏ, மந்திரி, இங்கே டிசி, அங்கே இசி இல்லையா? இவ்வாறாக பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் ஆளாய் பறக்கிற ஒரு காலத்தில் இந்த கிதியோன் என்ன சொல்கிறான் பாருங்க, நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டாங்க, என் பேர பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டாங்க, கர்த்தரே உங்களை ஆளுவாராக. எவ்வளோ அருமையான ஒரு கதாபாத்திரம் பாருங்க. ஆனால் எனக்கு கிதியோன் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த கிதியோனுடைய வரலாற்றை நாம் அப்படி பார்க்கலாம். முதல் குறிப்பாக நான் சொல்றது, கடின சூழ்நிலையிலே கர்த்தரின் பிரசன்னம். கடின சூழ்நிலையில் கர்த்தரின் பிரசன்னம். கடினமான சூழ்நிலை இஸ்ரவேலருக்கு. என்ன பிரச்சனை? 1ஆம் வசனம், நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க கொஞ்சம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபடினால 7 வருஷம் மீதியானியரின் கைக்கு ஒப்பு கொடுத்து பாடாய்பட்டார்கள். இந்த மீதியான புத்திரர் என்ன செய்தாங்க? நீங்க பார்த்தீங்கன்னா திரளாக வருவாங்க,
வந்து 5ஆம் வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகள் போல் திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்கள் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். மீதியானியர் வெட்டுக்கிளிகள் மாதிரி அங்கே ஏராளமான மக்கள் ஒட்டகங்களில் வருவாங்களாம். வந்து தேசத்தை கொள்ளையிடுகிறார்கள். நிலத்தின் விளைச்சல் 4ஆம் வசனம், நிலத்தின் விளைச்சல்களை, ஆடு மாடுகளை, கழுதைகளை எல்லாவற்றையும் சூறையாடிட்டு போயிடுவான். மாபெரும் கொள்ளை, சூறையாடி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க ஒட்டுமொத்தம். இவங்க கஷ்டப்பட்டு பயிரிட வேண்டியது அவங்க கொண்டு போயிடுவான் அறுவடைய. இவங்க கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டியது ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் அவன் ஓட்டி கொண்டு போய் விடுவான். 7 வருஷம் பாடாய் பட்டார்கள். ஒரு உச்சகட்டமாக 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மீதியானியர் நிமித்தம் இஸ்ரவேலின் ஆண் மக்கள் எல்லாரும் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான் ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஊரில் கூட இருக்கிறதுக்கு பயந்தாங்க. அவங்க வந்து கூடாரம் அடித்து உட்காந்துட்டாங்கன்னா, லட்சக்கணக்கானவர்கள் உட்காந்துட்டாங்கன்னா, இவங்க ஊரே காலி பண்ணி குகையில் இல்லையா, அங்கே அரணான இடங்கள், கெபிகள் இவ்வாறா எங்கெங்கே உண்டோ அங்கே போய் ஒளிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அவலமான ஒரு சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் நோக்கி இவங்க முறையிடுறாங்க. பைபிள் 7ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது இல்லையா, கதறி கூப்பாடு போடுறாங்க. ஜெபித்தல்ங்கிற வார்த்தையை விட முறையிட்ட போது அவங்க கதறி கூப்பாடு போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, எடுத்த உடனே கிதியோன் அனுப்பலை. எடுத்த உடனே அங்கே கிதியோன் தானே ரட்சகராக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. அப்போ அவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, அவனை சந்திக்க அங்கே தூதன் அனுப்புவதற்கு முன்பாக இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் இல்லையா. விடுவிக்கின்ற கிதியோனை அனுப்புவதற்கு முன்பாக மக்களை உணர்த்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. கடவுளுடைய செயலாற்றல் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும். கேட்ட உடனே விடுவிக்கின்ற கிதியோனை தானே அனுப்பணும் ஆண்டவர். அதுக்கு பதிலாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் உணர்த்துவதற்கு. அவன் சொல்கிறான், நான் உங்களை என்னெல்லாம் செய்தேன். 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்தில், நான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், கானான் தேசத்தை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தேன், தேசத்தெல்லாம் நீங்கள் பங்கிட்டு சுதந்திரித்துக் கொண்டீர்கள். ஆனால் எமோரியருடைய தேவர்களை நீங்கள் பிடிக்கக்கூடாது, பற்றி கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் அந்த தெய்வங்களை நீங்கள் பணிந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள். அப்போ எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் கொண்டு வந்த ஆண்டவர், கானானை முறியடித்து 12 கோத்திரங்களும் பங்கிட்டு கொடுத்த ஆண்டவர். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நன்றி இல்லாமல் எந்த கானானியரை தோற்கடித்தார்களோ அந்த கானானியருடைய தெய்வங்களையே தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்டாங்க. அந்த செய்தி சொல்லப்படுது 8ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்து அனுப்பினார். அப்போ கிதியோனை ரட்சகனாக கிதியோனை அனுப்பும் முன்னால ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி மக்களை எச்சரிக்கிறார். நீங்கள் தப்பு செய்தீங்க, குற்றம் செய்தீர்கள், அதனால தான் உங்களுக்கு இந்த பாடுகள் என்று சொல்கிறத பார்க்குறோம். அதை தொடர்ந்து நாம் இங்கே 11ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிஷேகனான போவாசி ஊராக ஒப்ராவில் இருக்கும் ஒரு கருவாரி மரத்தையும் உட்கார்ந்தார் அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போ கடின சூழ்நிலை கர்த்தரின் பிரசன்னம், கடினமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, கடவுள் நோக்கி கதறாங்க. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, ஏன் இது உங்களுக்கு சம்பவித்தது என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தருடைய தூதனான வர்றாரு, வந்து அவர்களுக்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பயங்கரமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகளை பார்த்து அவர் வாழாதிருப்பதில்லை. என்னவோ நடந்து போட்டோம் என்று இருப்பவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் மக்களுடைய கடின பாடுகள், இக்கட்டுகள், இடர்பாடான சூழ்நிலைகளிலே அவர் நமக்காக பரிதபிக்கின்ற, நமக்காக செயலாற்றுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. கடின சூழ்நிலையில் கர்த்தரின் பிரசன்னம். இரண்டாவது, பயந்த சூழ்நிலையில் பரமனின் பாராட்டு. பயந்த ஒரு சூழ்நிலையில் பரமனின் பாராட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2ஆம் வசனம், இவள் எல்லாரும் மீதியானியர் வந்து பாளையம் இறங்கிட்டாங்கன்னா, கூடாரம் போட்டுட்டாங்கன்னா இவங்க ஊரை காலி பண்ணி ஓடுறது. குகைகள், கெபிகள், அரணான ஸ்தலம் ஓடுறது. ஊரில் இருந்தாலே ஆபத்து. நம்முடைய ஆடு மாடு பிடிக்க வரும்போது நம்மை சேர்த்து அவர்கள் அங்கே
தாக்கிவிடக்கூடாது என்று பயந்து ஓடுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பயந்த சூழ்நிலை. அதன் மத்தியில் பரமனின் பாராட்டு கிடைக்குது. யாருக்கு? இங்கே கிதியோனுக்கு. 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனும் கொஞ்சம் பயந்து போய் தான் அங்கே ஒரு காரியம் செய்துட்டு இருக்கான். என்ன செய்துட்டு இருக்கிறான்? அவன் அங்கே கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க ஆலைக்கு சமீபமாக அதை போராடித்தான். 11ஆம் வசனம் பின்பகுதி. கிதியோன், அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக போராடித்தான். ஆலைக்கு சமீபமாய். கோதுமை எங்க போராடிப்பாங்க? நெல்லை எங்க போராடிப்பாங்க? நெற்களத்திலே அல்ல கோதுமை களத்தில் போராடிப்பாங்க இல்லையா? ஏனென்றால் அங்கே போரடிக்கும் போது இந்த வீசுகின்ற காற்றில் இந்த பதர்கள் இல்லையா, அந்த பதர்கள் அது பறந்து ஓடிடும். பதர்கள் தூசிகள் அப்படியே பறந்து ஓடிடும் இல்லையா? தானியம் அங்கே அருகாமையில் கிடக்கும். அப்போ போரடிக்கிறது திறந்த வெளியில் காற்று வீசுகின்ற இடத்துல நடத்துறது, களத்தில் நடத்துறது. இவன் என்ன செய்யறான்? அவன் அங்கே ஆலையின் அருகே ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆமா, அப்போ திராட்சை பழங்களை பிழிகின்ற ஆலைகள் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் அமைச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலைக்கு சமீபமாய் ஒரு மறைவான இடத்துல போராடிக்கிறான். மறைவான இடத்துல போராடிக்கும் போது அதிலிருந்து வருகின்ற அந்த பதர்கள், இந்த சண்டு தூசி எல்லாம் அங்கதான் நிற்கும். காற்றுனா அப்படி அடிச்சுட்டு போகும். இதெல்லாம் அங்கதான் சுத்தி வரும். ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா? மூச்சு திணறுகின்ற அளவிற்கு அந்த தூசிகள் பாடாப்படுத்தலாம். ஆனா கோதுமை காப்பாற்றணும், வெளியும் தெரியக்கூடாது. அவன் அங்கே ரகசியமாக அதை செய்யறதை நான் பார்க்கிறோம். பயந்த ஒரு நிலை தான் இல்லையா? வெளிப்படையாக செய்தா ஆபத்து வரும் என்ற ஒரு பயந்த சூழ்நிலை தான். பிற்பாடு அவனுடைய இந்த உணர்வை பற்றி சொல்லும்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அப்போ அவன் நல்ல பெரிய திடகாத்திரம் உள்ளவன், பெரிய காரியங்களை சாதிக்கின்ற கெட்டிக்காரத்தனம் கொண்டவன். ஆனால் ஒரு பக்கம் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த பயத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஆலைக்கு சமீபமாய் மறைவாக போரடிச்சுட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் தேவதூதன் அவனை பராக்கிரமசாலின்னு அழைக்கிறான். இவன் பயத்தோட இல்லையா, சற்று கலக்கத்தோட தான் வேலை செய்யிட்டு இருக்கிறான், கோதுமை போரடிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் தேவதூதன் அவனை பராக்கிரமசாலின்னு அழைக்கிறான். அவன் பேர் என்ன? நான் முதல்ல சொன்னேன், அந்த பேர் கிதியோங்க பேருக்கு அர்த்தம் வெட்டி வீழ்த்துபவன். அப்ப அவனுக்கு பராக்கிரமசாலியே அப்படின்னு நினைக்கிறார். அவனுக்கு ஒரு கேலி செய்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். நாம இங்க பயந்து போய் ஒளிவு மறைவா போரடிச்சுட்டு இருக்கோம், நம்மளை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. ஆண்டவர் பலவீனமானவர்களையும் பலம் உள்ளவர்களாக அவர் அழைக்கின்றவர் இல்லையா? பலவீனமானவர்களை பலம் உள்ளவர்களாக அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு சிற்பியும் சிலைகளை வடிக்கின்ற ஒரு சிற்பியும் அவருடைய நண்பனும் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரிய வெள்ளையான ஒரு பாறை இருந்தது. ஒரு வெள்ளை கலரில் அழகான ஒரு பாறை இருந்துச்சு. அப்போ சிற்பி சொன்னார் நண்பன்ட்ட, அங்கே ஒரு தேவதூதன் இருக்கிறான் அப்படின்னாரு. உடனே அவங்க பார்க்குறான், ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை. அங்கே ஒரு பாறை இருக்குது, ஒரு சிறிய குன்று இருக்குது, தேவதூதனா? இல்லை தேவதூதன் தான் நிற்கிறான். இல்லை பாறை இருக்குது. 2 பேரும் போனாங்க. அங்கே பாறை தான் இருக்குது. அங்கே ஒரு சிறிய வெள்ளை கலர்ல ஒரு பாறை, ஒரு குன்று இருந்தது. பத்தியா நான் சொன்னேன்ல, ஒரு குன்று தானே இது, ஒரு சிறிய பாறை தானே? இல்லை, இது தேவதூதன் தான், நான் சிற்பி. ஆக 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சிரித்து கொண்டார்கள். சிற்பி சொன்னான், டேய் நீ என் நண்பன் தானே, நீ என்னை நம்பு, 3 மாசம் கழிச்சு வா இதை பாரு என்று சொன்னான். 3 மாசம் வரைக்கும் இந்த பக்கம் வரக்கூடாது. அதுபோல் 2 போயிட்டாங்க, விடைபெற்று சென்றார்கள். 3 மாசம் கழிச்சு அந்த நண்பன் வந்தான். வந்து பார்த்தா அதே இடத்துல அழகான ஒரு தேவதூதனுடைய சிலை, அழகான ஒரு தேவதூதனுடைய சிலை அங்கே நிற்குது.
அப்போ அந்த நண்பன் அதை ஒரு பாறையா பார்த்தான். இவன் பாறையில என்ன வடிக்க முடியும், இந்த பாறையில என்ன சிற்பம் வடிக்க முடியும் என்று அவன் யோசித்தான். சிலை வடிக்க முடியும், தேவதூதனாக வடிவமைக்க முடியும் என்று வேலையை ஆரம்பிச்சான். 3 மாசத்துல தேவதூதனாக மாத்திட்டான் அந்த பாறையை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நினைச்சா பலவீனமானவனையும் பலமுள்ளவனாக மாற்ற அவரால் முடியும். கிதியோன் பயந்துகிட்டு தான் அவன் அங்கே போரடித்து கொண்டிருக்கிறான். கடவுள் அவனை பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை பலவீனர்களாக அறிவீனர்களாக அற்பமானவர்கள் நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களிலே பெரிய காரியங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களிலே பெரிய காரியங்களை பார்க்கிறார். ஐயா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் வகுப்பறையில் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அதை டீச்சர்ஸ் நினச்சிருப்பாங்களா, இவர் வருங்காலத்தில் நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக வருவார், ஒரு பெரிய மந்திரியாக வருவார், ஒரு கலெக்டராக வருவார் இல்லையா, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக வருவார் இல்லையா, யார் நினச்சிருப்பா? அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அவர் எல்லாம் தெரியும். அவர் பலவீனமான மனிதனிலே அவர் சாதிக்கக்கூடிய சாதனை பார்க்கிறார். அதனால தான் சற்று பயந்த சுவாபத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு போரடிச்சுக்கிட்டு இருந்த அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அங்கே அழைக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது கடின சூழ்நிலையில் கர்த்தரின் பிரசன்னம், இரண்டாவது பயந்த சூழ்நிலையில் பரமனின் பாராட்டு, மூன்றாவது விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே வல்லவரின் வாக்குத்தத்தம். விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே வல்லவரின் வாக்குத்தத்தம். சுருக்கமாக ஞாபகம்னாக்கி கர்த்தரின் பிரசன்னம், பரமனின் பாராட்டு, வல்லவரின் வாக்குத்தத்தம். அதான் நம்ம வாசிக்கட்டும் பிரசங்க வசனமாக. கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எதனால் ரட்சிப்பேன்? மனாசேல என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். பொதுவாக பைபிளில் அழைக்கப்படுகின்ற எல்லா ஊழியர்களும் தங்களை தாழ்த்துறதை நான் பார்க்குறோம். அது மோசையா இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தங்களை தாழ்த்துகிறதை நான் பார்க்குறோம். இவன் அப்படி தான் சொல்கிறான், என் குடும்பம் சாதாரண குடும்பம், நான் எளிய குடும்பம், எங்கள் வீட்டில் நான் இளையவன். உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 17ஆம் அதிகாரம் 1-2 எடுத்தா, இந்த மனாசே கோத்திரத்துக்கு மட்டும் 2 சைடில் அந்த யோர்தானுக்கு கிழக்கையும் மேற்கு 2 இடத்துலையும் அவங்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது. யோர்தானுக்கு அங்கே கிழக்கே இருந்த நிலத்தை தான் முதல்ல கைப்பற்றுறாங்க. அது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னாக்கி அங்கே அங்கே மூத்த மகனுக்கு. ஏன்னா யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். மனாசே கோத்திரத்துக்கு பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவன் கிடைத்தது. இப்போ மனாசேயின் மூத்த குமாரனும் கீலேயாத்தின் தகப்பனுமான மாகீர், அவ யுத்த மனுஷன், பெரிய பராக்கிரமசாலி, யுத்தத்தை தலைமை தாங்கி அந்த கோத்திரத்தை முழுசுமே நடத்துகின்ற யுத்த வீரன். அதனால யோர்தானுக்கு கிழக்கு உள்ள பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது கீலேயாத் மற்றும் பாசான் அழைக்கப்பட்டது. அது பூரா அவன் எடுத்துக்கிட்டான். அவன் தான் அந்த கோத்திரத்தை தலைமை தாங்கி யுத்தம் செய்தவன். அவன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. லயன் ஷேர்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே முக்கியமான பகுதி, செழிப்பான பகுதி அவன் எடுத்துக்கிட்டான். அடுத்து மீதி எல்லா பிள்ளைகளுக்கும் யோர்தானுக்கு மேற்கு உள்ள பகுதி, அதெல்லாம் நீங்கள் பங்கு வச்சுக்கிடுங்க என்று அனுப்பிவிட்டாச்சு. அப்போ இவர்கள் பராக்கிரமத்திலும் குறைந்தவர்களாக மற்ற எல்லா பிள்ளைகளும் சரி கிடைச்சது போதும் என்று அவர்கள் திருப்தியோடு இருக்கிறத பார்க்குறோம். எப்போதுமே சமுதாய சூழ்நிலைகளில் இந்த வல்லவனின் பம்பரம் மணலில் ஆடும்பாங்கள்ல, அப்போ அவன் வல்லவனாக இருந்தபடினால அவன் அந்த மூத்த மகனுடைய சந்ததிக்கு அந்த பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாரும் யோர்தான் கிழக்க மேற்கு பகுதிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கே இவனுடைய குடும்பம் ஒரு எளிய குடும்பம், அதில் இவன் இளைய மகன். அப்போ என்னால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அவனுடைய கேள்வியாக இருக்குது. இல்லையா, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். மீண்டும் கர்த்தர் பேசுறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ மீதியான முறியடிப்பாய். ஏன் பயப்படுற? நான் உன்னோடு இருக்கேன்.
நான் எளியவன் இளையவன், ஏன் அந்த கதை பேசுற? நான் அவனோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்ததை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கறத பார்க்கணும். அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக கடினமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிரசன்னம், இரண்டாவது பயந்த சூழ்நிலையில் பரமனின் பாராட்டு, மூன்றாவது விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் வல்லவரின் வாக்குத்தத்தம். நீ போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய். இஸ்ரவேல் மக்கள் அங்கே விவசாயம் செய்ய வேண்டியது, பருவம் செய்ய வேண்டியது, அவன் மீதியான அறுத்து கொண்டு செல்ல வேண்டியது, இவர்கள் மிருக ஜீவனை வளர்க்க வேண்டியது, அவன் ஓட்டிக்கொண்டு செல்வது. இவ்வளவு கொடிய ஒரு சூழ்நிலை இல்லையா? பயங்கரமான அந்த சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கதறி கூப்பாடு போடுறாங்க. 7 ஆண்டு காலம் கடுமையான நெருக்கடியின் மத்தியில் அவர்கள் கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் கூட சில நேரம் நிம்மதியாக தூங்க முடியல, எங்கேயாவது குகைகளுக்கும் கெபிகளுக்கும் ஓடுகின்ற அவல நிலை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரே மனுஷன் முறியடிப்பது போல மீதியானை முறியடிப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, கிதியோனு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு மேலோட்டமான வாக்காக இல்லை, அப்படியே நிறைவேறியதை நான் பார்க்குறோம். அவன் இந்த 7ஆம் 8ஆம் அதிகாரம் போனால் அது ஒரு நீண்ட வரலாறாக போயிட்டு இருக்கோம். சுருக்கமாக 2 குறிப்பை நான் அந்த முடிவுரையாக சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் என்ன 2 காரியம் செய்கிறான். ஒன்று, குடும்பத்தை ஒழுங்கு செய்கிறான் பார்த்துக்கிட்டுங்க. ஏன்னா இவங்க அப்பா எல்லாருமே அங்கே பாகால் தொழுகைக்கு மாறிட்டாங்க. கடவுளாக தானே வருத்தப்பட்டுறாரு, இவ்வளோ தூரம் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், கானான் தேசத்தை தந்தேன், நீங்கள் எமோரியின் தெய்வத்தை, எந்த மக்களை தோக்கடிச்சு நீங்கள் கைப்பற்றினீங்களோ தேசத்தை, அந்த மக்களுடைய தெய்வத்தை தேர்ந்து கொண்டீர்களே என்று ஆண்டவர் விசனப்படுகிறார். கிதியோனுடைய தந்தையும் விதிவிலக்கல், அவரும் அப்படி தான் செய்கிறார். அவரும் அங்கே பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி தொழுதுகிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறான்? இவன் அதை தகர்த்து போடுகிறான். பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுகிறான், விக்கிரகத்தை தகர்த்து போடுகிறான். விக்கிரகங்கிறது இந்த காலத்தில் நாம் ஏதோ இந்துக்களுடைய தெய்வங்கள் கோயில்கள் நடத்துகிறாங்க. விக்கிரகங்கிறது புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. புதிய ஏற்பாடு திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுது. இப்போ புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் நமக்கு பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. அதை நாம் எப்போதும் நம்முடைய மனசில் பதிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயலாற்றணும் பார்த்துக்கிட்டுங்க. ரெஃபரன்ஸு கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கொலோசையர் 3:5, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்போ விக்கிரகத்தை, பொருளாசை தான் எல்லா கேட்டுக்கும் காரணம். பவுல் இன்னொன்று இடத்துல எழுதுறாரு இல்லையா, பண ஆசையே எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. நீங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் போட்டு கிடப்பாங்க பார்த்து, அண்ணன் தம்பியார் அங்கே மிகவும் பாசமாக இருந்திருப்பாங்க. கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் வரும் இல்லையா? நிறைய குடும்பங்கள் அது பார்க்குறோம். கடைசியாக அடிப்படை ஆணி வேறு எங்கே கிடக்குன்னா, கடைசியாக இந்த பணம் சொத்து அதில் தான் கிடக்கும் பார்த்துக்கிட்டு. பணம் சொத்து இல்லையா, அதில் தான் கிடக்கும் இந்த ஆணி வேர். அப்போ விக்கிரக ஆராதனை பொருள் ஆசை, பண ஆசை, இதனாலே நம்முடைய வாழ்வு சீரழிந்து விடக்கூடாது என்பதிலே நாம் அந்த கருத்தோடு நாம் செயல்பட அழைக்கப்பட்டோம். இங்கே இவன் அந்த அப்படிப்பட்ட விக்கிரக வணக்கனாகி நம்முடைய சூழ்நிலையில் பொருளாசை. கிதியோன் அப்போ விக்கிரகத்தை அங்கே பாகாலுக்கு சிலையே வைத்து வழிபட்டார்கள், தகர்த்தெறிகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் விக்கிரக வணக்கமாக எது இருக்குது? எந்த தீய குணம் இருக்குது? பொருளாசையா, அல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்குதா என்ற நம்முடைய தீய குணங்களை தகர்த்து எறிவது நம்முடைய முதல் வேலை. புதிய ஆண்டில் ஆண்டுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் விக்கிரகத்தை தகர்ந்து எறிய, விக்கிரகம் இது வெளியே பார்க்குற விக்கிரகம் இல்லை, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்ம ஆட்சி செய்கிற விக்கிரகம், அதை தகர்த்து எறிய அழைக்கப்படுறோம். ஒன்று. ரெண்டாவது, அவன் செயல்படுறான். பைபிளில் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன், அங்கே வேலையே இல்லை. மனிதன் செயல்பட்டு ஆகணும். எல்லா விஷயத்திலும் மனிதனுடைய செயல்பாடு அவசியமாக இருக்குது. இங்கே அழகாக செயல்படுறான். தன்னுடைய மனாசை கோத்திரத்தை அழைக்கிறான், அவங்க நிறைய பேர் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற கோத்திரங்களையும் யுத்தத்துக்கு அழைக்கிறான். சரிதானா? மற்ற கோத்திரங்களையும், எந்த கோத்திரம்னா ஆசேர், செபுலோன், நப்தலி, சரிதானா 6:35 மற்ற கோத்திரங்களை அழைக்கிறான். நிறைய பேர் கூடி வர்றாங்க.
எத்தனை பேர் என்றால் கிட்டத்தட்ட 32,000 பேர் வர்றாங்க முதல்ல. அதனால் கடவுள் இது ரொம்ப அதிகம்ப்பா அப்படிங்கிறார். உடனே அவன் பயந்தோலாம் ஓடிப்போ, பயப்படாம மட்டும் வாங்க, பயந்தவன் ஓடி போங்கிறான். 22,000 பேர் போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். நாம 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. கடவுள் இதுவும் அதிகங்கிறார். அதாவது கடவுளுடைய செயல்பாடு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இவங்க இந்த எண்ணிக்கைக்கு தான் பயந்தாங்க. இந்த மீதியானிய திரளான ஒட்டகங்களோடும் வெட்டுக்கிளிகள் மாதிரி மனித எண்ணிக்கையிலும் ஏராளமாக வந்தாங்க. அந்த எண்ணிக்கையை கண்டுதான் இவங்க பயந்தாங்க. இவ்வளோ திரளான மக்கள்கிட்ட நம்ம எப்படி யுத்தம் செய்ய முடியும் தான் இவங்க பயந்து கலங்கி குகைக்கும் கெபிக்கும் ஓடி போனாங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. அவர் 32,000 பேர் வந்திருக்காங்க, வேண்டாம் பயந்தவன் போ சொல்லு, பயந்தவங்க ஓடிப்போ. 22,000 போயிட்டான், 10,000 பேர் இருக்காங்க, இதுவும் அதிகம். இன்னொரு சோதனை வைக்கிறாரு, 300 பேர் மட்டும் எடுக்கிறார். வெறும் 300 பேரை கொண்டு இப்போ போ, சதனா நீ போய் அந்த சேனை இடத்துல போ, மீதியானின் சேனை இடத்துக்கு ராத்திரி நேரத்தில் போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 9ஆம் வசனம், நியாயாதிபதி 7:9. அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன் கிடையாது, ஒப்பு கொடுத்தேன், முடிஞ்சிட்டு. போக பயப்பட்டாயானால் நீ உன் வேலைக்கான பூராவும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கிதியோனுக்கு 2-3 அடையாளம் காமிக்கிறார். அவன் ரொம்ப தயங்குறான், சந்தேகப்படுறான். முதல்ல 6 அதிகாரத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. பிறகு அந்த தோல் பனி, அதில் இன்னொரு அடையாளம் கொடுக்குறாரு. பிறகு இப்போ நீ போய் அங்கே கேளு, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளு. 3ஆவது அடையாளம். மீண்டும் 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 அவனுக்கு அடையாளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவனுடைய அவிசுவாசத்தை தகர்த்து நம்பிக்கை ஊட்டு வண்ணமாக அடையாளம் கொடுக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் நான் இந்த மாதிரி அடையாளம் கேட்கக்கூடாது. அடையாளம் கேட்பது தவறு பார்த்துக்கிடுங்க. புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திற்கு நமக்கு ஒரே அடையாளம், என் ஆண்டவர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், உலகத்தை ஆளுகிறார். அதான் நம்முடைய அடையாளமே தவிர சின்ன சின்ன அடையாளங்கள் கிதியோன் மாதிரி நாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் மகத்துவமானவராக, கிருபை பொருந்தியவராக பெரிய காரியம் செய்கிறார். மீதியானியரை கிதியோன் வெறும் 300 பேரை வச்சு மட்டும் வைத்து முறியடித்த வரலாற்றை நமக்கு பார்க்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களோடு தங்கியிருப்பாராக. மகத்துவமுள்ள அவருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களுக்கு முன் செல்வதாக. கிதியோன் 2 காரியம் தான் செய்யலாம். கடவுளை அவன் அழைக்கிறாரு, 2 காரியம் செய்யலாம். ஒன்று, குடும்பத்தை, 2 தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் அங்கே ஒழுங்கு செய்கிறான். உங்களுடைய தவறுகளை சரி செய்கின்றான். எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை சரி செய்ய வேண்டியது மிக மிக பிரதானமான ஒரு அம்சம். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வோம். தொடர்ந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் சொல்கின்றபடி, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, கர்த்தர் சொல்கின்றபடி நாம் செயல்பட்டோம்னா ஆண்டு வெற்றியை நமக்கு தருவார். அந்த மாபெரும் வெற்றியை ஆண்டுடைய கரத்திலே பெற்று இந்த புதிய ஆண்டிலே அவருடைய வல்லமுள்ள நாமது சாட்சியாக வாழ ஆண்டவர் தாம் அனுகிரகம் செய்வாராக. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய அனுகூலமான கிருபையின் பிரசன்னம் முன் சென்று எல்லா சம்பவமான நன்மைகளையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்விலே, சபையின் வாழ்விலே, சமுதாய வாழ்விலே கர்த்தர் நிறைவேற்றி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் அர்ப்பணிப்பதின் அடையாளமாகவும் புதிய ஆண்டிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் வண்ணமாகவும் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்து அனைவரும் பாடிடுவோம் என்ற பாடலை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 359, கீர்த்தனை 359, கீதங்கள் 393வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 393. In
நம எங்கள் இரட்சகர் இயேசு நம வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெயம் ஜெயம் அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் மூன்று வருடமதினில் மனுடரின் வெகு மோசகஸ்திகள் கனிலேயுடன தாங்கு நமக்குயிருடையுணவும் தாங்கு நமக்குயிருடையுணவும் வெகு தயவுடனே சுதர் காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடுப்பால் கொள்ளை நோய் விசோசத்திற்கும் தாஞ்சராட்சகர் தவித்து நம தாஞ்சராட்சகர் தவித்து நம இக்கரைகளில் குறைகளில் காட்சியதால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். நின்றவாறே நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புத்தாண்டின் ஆண்டவரே, இந்த ஆரம்ப நாளிலே எங்களுடைய சன்னிதானத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிதியோன் ஆண்டவர் உமக்காக மாபெரும் காரியத்தை நிறைவேற்றியதைப் போல இந்த புத்தாண்டிலே உமக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்ற அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த உலகிலே எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம் தேவனை கர்த்தாவே, விசேஷமாக இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுதும் எங்களோடு இடைபடும். எங்களுக்காக உடைய திரு ரத்தத்தை சிந்திய உன்னதமான தேவகுமாரனுடைய பேரன்புக்காக நன்றி. இந்த புதிய வருஷத்தின் புதிய கிருபைகளை உம்முடைய கரத்தில் பெற்று எப்பொழுதும் நன்றி உள்ள மக்களாக நாள் உம்மை சேவிக்கத்தக்கதாக தேவரை துணை புரிய வேண்டும் என்றும், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவரே உடைய விசேஷ கிருபைக்குள்ளாக நீங்கள் பொதிந்து பராமரித்து எங்களை பாதுகாத்துள்ள வேண்டும் என்றும், புத்தாண்டின் சகல நன்மையினால் உடைய பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஜெபமண்ண கடவும் பிரதான குருநாதா பிரசன்னம் அல்வீரே. குருநாதா பிரசன்னமருளீரே, பிரிய சில நடுவீரே, பிரசன்னமானவரே, பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாலும் பெருந்தகையே அப்பமதை வீட்கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரானக்குமான இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்துள்ள நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமேக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாத்தை செலுத்தமல்லாமல் தம்முடைய அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படின என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
இப்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும் உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கை குறிந்த ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமும் வருகைக்காக கோசினியில் உம்மை ஸ்தோத்திரிப்போம். ஆதலால் பிதாவே குமாரனை ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நினைவு கூர்ந்து உமது அடியார்களை நாங்கள் அவருடைய கட்டின்படியே அவருடைய வருகை எதிர்நோக்கி செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய திருப்பந்திலே பங்கு பெற நாம் தகுதியற்றவர்கள், ஆனாலும் ஆண்டவர் தாமே கிருபையாக இந்த தகுதியை நமக்கு தருகிறார். அந்த உன்னதமான இந்த கிருபைக்காக, இந்த கிருபையை பற்றி கொள்ளத்தக்கதாக நம்மை நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். தாழ்மையின் விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாம் உடைய பந்தில் சேர துணியாமல் இந்த அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்கிறோம். இந்த மேதின் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளும் நான் மாத்திரம் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனை இயேசு கிறிஸ்துவின் வெளிமதியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கதல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டியே எங்களுக்கே நாகும் தேவா சமாதானம் தாரும். தேவா
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து பின்வரும் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வர்ம கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரம் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காகவே சோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை தூய உயிருள்ள பலியாகவும் படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்ய உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாம் இறைமக்க அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்கள் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீட்டில் ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி முழு இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதங்கள் 40 பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 40 பாமாலை 261 கிறிஸ்து சபை பாமாலை 261. Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலைகள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் அவருக்கு இருப்பாராக. மீண்டும் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.